நல்லா கலக்கி விடுங்க. அதாவது கலக்கையில அடியில அந்த பாத்திரத்தை ஒட்டி கலக்கக்கூடாது. சரிங்களா? அதாவது ஆயில் நல்லா கலக்கணும். அதே சமயத்துல பாத்திரத்தை போட்டு அந்த சொர சொரன்லாம் தேய்க்காதீங்க. நல்லெண்ணெய், சுத்தமான எண்ணெய். வாசனை எப்படிலாம் இருக்குன்னு நீங்க பார்த்துட்டீங்க. நல்லெண்ணெய் ஒரிஜினல் குவாலிட்டி எப்படி, டூப்ளிகேட் குவாலிட்டி எப்படிங்கிறத செக் பண்ணதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இப்ப அந்த மாரி நீங்க எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்க இது பண்ணிக்கங்க. ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னா, நீங்க எள்ளு வாங்கி நீங்களே அரைச்சு வாங்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு கட்டுப்படியாகும். எதுக்காக செக் எண்ணெய், சுத்தமான எண்ணெய் நான் யூஸ் பண்ணணும்னா அப்பதான் வலி நல்லா கேட்கும். சீக்கிரமா வலி கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுதான் ரீசன். வேற எந்த ரீசன் இல்ல. இதுல இந்த எண்ணெய் ஓகே. இப்ப நேத்து எல்லாமே நீங்க ரெடி பண்ணி இந்த மூலிகைகள்லாம் தயார் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணீங்க. டோட்டலாவே நீங்க இந்த கலர்ல கிரீன் கலரே உங்களுக்கு மாறி இருக்கும் பாத்தீங்களா? இந்த எண்ணெய் இருங்க, கலக்காதீங்க. இந்த எண்ணெயை எவ்வளவு போடுறீங்க? அதுல சரிபாதி அளவு ஊத்துறீங்க. சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆயில எப்பவுமே நீங்க தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா 3ல இருந்து 5 வருஷத்துக்கு உங்களுக்கு கெடவே கெடாது. நான் சொன்ன மெத்தட்ல ரெடி பண்ணிட்டீங்கன்னா கெடாது. இது வெளி உபயோகத்துக்கு மட்டும்தான். உள்ள நம்ம குடிக்கிற மாதிரி வேணும். உள்ள அதாவது சிறிய காய் திருமேனில எலும்பு சம்பந்தமான பிரச்சனைக்கு, மூட்டு சம்பந்தமான பிரச்சனைக்கு, கால் 2ஆவே உடஞ்சிருச்சுனாலும் கூட அவங்க அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இது சும்மா தினமும் ஒரு 30 ml மட்டும் காலையில வெறும் வயித்துல அந்த திருமேனி எண்ணெய் குடிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இதுவும் திருமேனி எண்ணெய் தான். இதுல ஒரு 2 பொருட்களை எக்ஸ்ட்ரா நம்ம உள்ள சேர்த்திருக்கோம். அந்த சேர்த்ததுனால இதை நம்ம குடிக்க கூடாது. அதான் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப இப்ப சத சம்பந்தமான பிரச்சனை, வலி பிரச்சனை எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்டா சூப்பரா கேட்கும். மூட்டு வலியில இருந்து, முதுகு வலியில இருந்து, தோள்பட்டை கை வலியில இருந்து ஓகேங்களா? அதுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கேட்கும். அவ்வளவுதான். மிதமான சூடு பண்ணுங்க. மிதமான சூடு பண்ணிட்டு 3 பொருள். அடுத்தது அதுக்கு மேல என்னன்னு கேட்டீங்கன்னா பூங்கற்பூரம், பச்சை கற்பூரம், பூங்கற்பூரம். பூங்கற்பூரம்னா அந்த கட்டி கற்பூரம் சுத்தமானதா இருக்கும். பூங்கற்பூரமும் பச்சை கற்பூரமும் ஓம உப்பு. புதினா உப்பு போடுறதா போடலாம், இல்லைன்னா தேவையில்லை. புதினா உப்பு கம்பல்சரி போடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த 3 மட்டுமே எல்லாத்துலயும் நான் சொன்னதுல. இப்ப இது ஒவ்வொரு அது நல்லெண்ணெய் 2 லிட்டரு, இந்த ஆயில் 1 லிட்டரு, 3 லிட்டரு போட்டிருக்கீங்கன்னா அந்த 3ல நீங்க 10% தான் நீங்க போடணும். ஓகேங்களா? 30 கிராம் அளவுக்கு நீங்க போட்டு இளம் சூடு அளவுல சூடு பண்ணிட்டு அணைச்சிட்டு அதுக்கப்புறம் வெது வெதுப்பு எல்லாம் ஆறிடுச்சு அப்படின்னா உடனே பேக் பண்ணி வச்சிருங்க. ரொம்ப நேரம் வெளியில வைக்காதீங்க. அவ்வளவுதான் மெத்தேடு. புரிஞ்சுச்சா? இப்ப பாத்தீங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. அளவுக்கு அதிகமா சூடு பண்ணக்கூடாது. இப்ப நான் அடுப்பை அணைச்சிடுறேன். அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த எண்ணெயோட வாசனை எல்லாமே நல்லா இருக்கு. கலர் நமக்கு தேவையான நிறமும் வந்திருக்கு. இது அந்த அளவுக்கு நீங்க சாறுகளை போட்டு கொண்டு வரையில தான் உங்களுக்கு இந்த நிறமும் வரும். இதோட எக்ஸ்பைரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3ல இருந்து 5 வருஷத்துக்கு நல்லா இருக்கும். ஆனா எப்பவுமே நான் சொல்றது, நம்ம தயார் பண்ணிட்டோம், ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதிகபட்சம் 2 மாசத்துக்குள்ள நம்ம கைக்கு இருக்கக்கூடாது. வாடிக்கையாளர் கைக்கு போற மாதிரி நீங்க பாத்துங்க 2 மாசத்துக்குள்ள. அப்ப அதுக்கு அளவளவா நீங்க செய்யுங்க. ஒண்ணு, நிறைய அளவு நீங்க செய்யறீங்க அப்படின்னா சீக்கிரம் சோசியல் மீடியா மூலமா நம்ம வெளியில வந்து நம்ம சீக்கிரம் ரீச் ஆயிடணும். நம்மளோட பொருளுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு உருவாக்குற அளவுக்கு தினமும் வீடியோ போடுங்க, தினமும் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுங்க, தினமும் போஸ்ட் போடுங்க, வாட்ஸ்அப்ல எப்பவுமே ஆக்டிவா இருங்க. இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் சோசியல் மீடியாவை பயன்படுத்தினீங்கன்னா நமக்கு நிரந்தர வாடிக்கையாளர்கள், நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலமா ரெஃபரன்ஸ் மூலமா நிறைய புது புது வாடிக்கையாளர்கள் நிச்சயமா கிடைப்பாங்க. இந்த ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆயில ரெடி பண்ணிலையும் சரி, அதை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு முழுமையான ஒரு ஆரோக்கியம் கிடைக்கணும், வலி நிவாரணம் கிடைக்கணும்னு நீங்க மற்ற பொருட்கள் வாங்குற மாதிரி வரட்டும். உணவு சம்பந்தப்பட்ட, ஹேர் ஆயில் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. வலி சம்பந்தப்பட்ட, உடல் வேதனை சம்பந்தப்பட்ட இதுக்கெல்லாம் நம்ம தயாரிக்கும் பொழுது அவங்களுக்கு சீக்கிரம் குணமாயிரும்னு நினைங்க. அவங்க நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். இப்ப நம்ம இதுல என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா மின்சார தைலத்தை ஊற்றலாம். எதுக்காகனா இப்ப நீங்க கேட்டீங்கல்ல மின்சார தைலம் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு, அதுக்காகவும் இது. ஆனா மின்சார தைலத்தை விட நான் சொன்ன அந்த 3 கற்பூரத்தையும் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். புதினா உப்பு கம்பல்சரி போடணுங்கிற கட்டாயம் இல்லை. அதை விட பூங்கற்பூரம் சேர்த்துனீங்கன்னா தான் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். பூங்கற்பூரம் ஒரிஜினலா சுத்தமானதை கேட்டு வாங்கிக்கோங்க. மெடிக்கலுக்காக, அதாவது மெடிசன் தயார் பண்றதுக்காக வேணும் அப்படின்னு கேட்டாலே கடையில கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு சேர்த்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 30 ml அளவுக்கு சேர்த்திருக்கோம்.
இதில் பூங்கற்பூரம் உள்ள நம்ம போட்டுட்டோம், அது நல்லா உதுத்தி விட்டோம், அது நல்லா கரைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இது நல்லா என்ன பண்ணோம்னா கலக்கி விடுறோம். காய்ச்சல நீங்க தண்ணி படக்கூடாது, எடுக்கிற பாத்திரங்கள் எதுவும் தண்ணி ஈரம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் பார்த்துக்கங்க. என்னங்க கண்ணாடி பட்டல் அதெல்லாம் ரொம்ப கவனமா பார்த்துக்குங்க. இந்த ஈரம் ஆறிடுச்சான்னு பாருங்க. மன்னிச்சிருங்க, அந்த சூடு ஆறிடுச்சா அப்படின்னு பாருங்க. சூடு ஆறிடுச்சு அப்படின்னா இமீடியட்டா பேக் பண்ணிடுங்க. இப்போ அந்த கை பொறுக்கிற சூடு இருக்கும், அந்த கை பொறுக்கிற சூடு தொட்டு பாருங்க. எல்லாரும் தொட்டு பாருங்க. கை பொறுக்கிற சூடு இருக்கா? நீங்களும் தொட்டு பாருங்க. எல்லாரும் வீடியோ எடுக்கிறதுல தான் கவனமா இருக்கீங்க. வீடியோ தரேன்னு சொன்னாலும் அந்த ஒரு இதே இல்லை. அப்ப அந்த கை பொறுக்கிற சூடும் கூட இருக்கக்கூடாது. ஆறிடுச்சா அடுப்பு அணைச்சிட்டு தான் நம்ம இந்த கற்பூரத்தெல்லாம் போடணும். அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த சூடுல நல்லா கரைஞ்சிடும். கரைஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து பேக் பண்ணிடுங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த மூலிகை எண்ணெய் தயாரிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல எப்பவுமே கவனமா இருங்க. அவ்வளவுதான். மூலிகை எண்ணெய் தயாரிக்கிறீங்க, நல்லெண்ணெயும் இந்த எண்ணெயும் போட்டு சூடுபடுத்துறீங்க. அதுக்கப்புறம் இந்த கற்பூரத்தெல்லாம் போட்டு ஹீட் பண்ணிட்டு அடுப்பு அணைச்சிருங்க. இல்ல அடுப்பு அணைச்சதுக்கு அப்புறம் நீங்க இது பண்ணுங்க. எப்ப இதை சூடுபடுத்துறதா இருந்தாலும் மினிமம் அதாவது கேஸ்ல வைக்கிறீங்க அப்படின்னா சிம்ல வச்சு செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இண்டக்ஷன்ல நீங்க செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப அளவான தீயில வச்சு செஞ்சுக்கோங்க. விறகடுப்புல செய்யற மாதிரி இருந்துச்சுனாலும் ரொம்ப அளவான மிதமான தீயில வச்சு செய்யற மாதிரி செஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப நான் சூடா தான் இருக்குது, கை பொறுக்கிற சூடு இருக்கு, இருந்தாலும் ஒரு பாட்டில ஊற்றி காமிக்கிறேன். 100 ml 200 ml பாட்டில் எல்லாமே தேர்ந்தெடுக்கிறது உங்களோட சாய்ஸ் தான். கலர் தெரியுதாப்பா? பாட்டில் ஊத்துனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த நேரம் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். எப்பவுமே நிறைய ஊத்துங்க. தெரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான்.